முதல்வர் தொகுதியை குறிவைக்குதா தாவேகா? உச்சக்கட்ட கோபத்தில் திமுக. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக யாரை இறக்கலாம் அப்படின்னு யோசனையில் தமிழக வெற்றிகளம் இறங்கியிருக்கு. ஸ்டார் வேலி தொகுதியான திரு முதல்வர் தொகுதியாக இருக்கட்டும், சேப்பாக்கம் தொகுதி திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட தொகுதியாக இருக்கட்டும், இது போன்ற முக்கியமான தொகுதிகளை குறிவித்து இன்னைக்கு தமிழக வெற்றிகளம் களத்தில் இறங்கியிருக்கிறது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல கட்சிகள் இன்னைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திமுக பிரதான எதிரியா நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு தமிழக வெற்றிகளம் இன்னைக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அதுலயும் குறிப்பா ஸ்டார் வேலி தொகுதியான முதல்வர் தொகுதியை இன்னைக்கு தமிழக வெற்றிகளம் கையில் எடுத்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் இதுக்கு எதிராக தமிழக வெற்றிகளம் சார்பில் திரு ஒய்பிஎம் உரிமையாளர் திரு பாலாஜி அவர்களை களத்தில் இறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு. தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவா டிவிகேவா எங்களிடையே நேரடி போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி இன்னைக்கு பல கட்சியில் இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஸ்டார் வேலி தொகுதியான திரு முதல்வர் தொகுதியாக இருக்கட்டும், சேப்பாக்கம் தொகுதி திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட தொகுதியாக இருக்கட்டும், இது போன்ற முக்கியமான தொகுதிகளை குறிவித்து இன்னைக்கு தமிழக வெற்றிகளம் களத்தில் இறங்கியிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியை பொறுத்த அளவில் அரசு ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் அதிகமாக உள்ள ஒரு தொகுதி. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்னும் அறிவிக்கலை. ஸோ அந்த விஷயத்தில் திமுக எதிரான ஒரு மனநிலையை இன்னைக்கு அரசு ஊழியர்கள் எடுத்திருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாட்களை தாண்டி இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் போயிட்டு இருக்கு. துப்புரவு பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் உரிய நிவாரணம் கிடைக்கப்படலை, அவர் கேட்ட ஊதியம் தரப்படலை அப்படிங்கிற ஒரு திமுக எதிரான மனநிலையும் இன்னைக்கு தமிழகத்தில் நிலைவிட்டு இருக்கு. கொளத்தூர் தொகுதியை பொறுத்தளவில் குடிநீர் கழிவு நீரோட கலந்து வருது அப்படிங்கிற ஒரு சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் அமைப்பு இன்னும் சரியா முடிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளைகளும் தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழக வெற்றிகளம் சார்பில் வைக்கப்படுது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்தளவில் மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 2,81,128 வாக்காளர்கள் இருக்காங்க. கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குகள் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 1,73,388 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதிலும் திமுக பெற்ற வாக்குகள், அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா 1,05,522 வாக்குகள் தமிழக முதல்வர் பெற்றிருக்காரு. பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பெற்ற வாக்குகள் 35,138 வாக்குகள் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இந்த சமயத்தில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக யாரை இறக்கலாம் அப்படின்னு யோசனையில் தமிழக வெற்றிகளம் இறங்கியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒய்பிஎம் டிராவல்ஸ் உரிமையாளர் திரு பாலாஜி அவர்களை களமிறக்க திட்டமிட்டிருக்காங்க. ஒய்பிஎம் பாலாஜி அவர்கள் பல நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக நிர்மல்குமார் ரொம்ப வேண்டப்பட்டவராக சொல்லப்படுது. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூர் தொகுதியில் ஒய்பிஎம் டிராவல்ஸ் உரிமையாளர் திரு பாலாஜி அவர்கள் போட்டியிடுவார் சொல்லி இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிகளத்தில் இணைஞ்சிருக்காரு. அவருடைய இணைப்பிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவை நேரடியாக எதிர்க்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் தமிழக வெற்றிகளம் இயங்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேலி தொகுதி எல்லாத்தையும் முக்கியமான வேட்பாளர் போட்டு இன்னைக்கு களம் காணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு தாவேகா செயல்படும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.